2026 டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா தமிழகத்தில் டாப் இன்ஜினியரிங் காலேஜில் சேருவதற்காகவே நம்ம சேனலில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி என இங்கே இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முன்னணி, அதாவது கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் என ஒரு காலேஜை பற்றி நம்ம வீடியோக்களாக வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோக்களுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கல்லூரியில் 2026 சேரலாமா வேணாமா? இந்த கல்லூரி 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை பற்றி தெளிவான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேரும்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நீங்கள் எல்லா தகவலையும் அந்த குரூப்பில் சேர்ந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான காலேஜ்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். அதற்கு பிறகு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த கல்லூரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த மதுரையில். குறிப்பாக இந்த கல்லூரி ஒரு பிரைவேட் காலேஜாக, ஒரு தனியார் கல்லூரியாக இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. NBA மொத்தம் 9 கோர்ஸில் 6 கோர்ஸுக்கு NBA வாங்கிட்டாங்க. அட்டானமஸ் காலேஜாக இருக்குது. காலேஜுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, காலேஜுக்குள்ளேயே பேப்பர் திருத்துவாங்க, காலேஜுக்குள்ளேயே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இந்த கல்லூரி அதாவது டாப் இன்ஜினியரிங் காலேஜாக மதுரையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு, நிறைய மாணவர்கள் ரவுண்டு 1லேயே இப்போ 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டுன்னு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. அதில் 1ஆவது ரவுண்டு மாணவர்களே அதிகமாக இந்த கல்லூரியை வேகமாகவே சீட்டை எடுத்துடுறாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்டு. அடுத்ததாக இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, சிவில் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் BLSC டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டின்னு கிட்டத்தட்ட 9 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 5986. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியில் நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இப்போது டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக கவர்மெண்ட் கோட்டாவில் சேர போகிறீங்கன்னு வச்சுங்களேன். 7.5% இடஒதுக்கீட்டில் 7.5 ரிசர்வேஷனில் முழு இலவசமாக காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ணாமல் ஃபுல் ஃப்ரீயாக படிக்கலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்த ப்ளஸ்ஸுக்கு இங்கிட்ட 6ன்னு போட்டிருக்கல, ப்ளஸ்ஸுக்கு அங்கிட்டு போட்டிருக்கல 2, இதெல்லாம் 7.5 ரிசர்வேஷன் சீட்டு, முழு இலவசமான சீட்டு. இப்போது நம்ம இந்த கட் ஆஃபை பார்க்கலாம். இந்த கட் ஆஃபை பார்த்தோன்னே யாரும் பயப்பட வேணாம். இந்த கட் ஆஃபை விட ரேங்க் தான் மிக முக்கியமானது. ரேங்க் வரக்கூடிய ஜூன் 29ஆம் தேதி ஜென்ரல் ரேங்க் வரும். அந்த ரேங்கை, ஜென்ரல் ரேங்கை இங்கே போட்டிருக்க ரேங்க்கு கூடிய உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிரும். ஏஐடிஎஸ்க்கு 70+6 சீட்டு, 7.5 சீட் இருக்குது. இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு கிடைக்கும். இங்கெல்லாம் சீட்டு அலாட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை சீட்டு அலாட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை சீட்டே இல்லாமல் இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேஷ்னு போட்டிருக்கும். அதே வேளையில் சிவில் இன்ஜினியரிங் 36 சீட்டு + 7.5 சீட்டு, 2 சீட்டு. இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலேஜில் இடம் கிடைக்கும் உறுதியாக. அடுத்ததாக இசி டிபார்ட்மெண்ட் மொத்தம் 105 சீட்டு + 7.5 சீட்டு, 9 சீட்டு. இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு கட்டாயமாக இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஜென்ரல் ரேங்க் அங்கே உள்ளதெல்லாம். இந்த கல்லூரியில் 105 + 9 சீட்டு, 7.5 சீட்டு இசியில் இருக்குது. அதே போல் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் 141 சீட்டு + 7.5 சீட்டு, 12 சீட்டு. இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு, இந்த ஜென்ரல் ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு கட்டாயமாக உறுதியாக இங்கே சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக ப்ரீமியம் கைடன்ஸ். எங்களோட ப்ரீமியம் கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களை காலேஜுக்கு அனுப்ப வைக்கிற வரைக்குமே, ஏன்னா நடுவில் இந்த டிஎஃப்சி ப்ராசஸ்லாம் இருக்குது. அதாவது ஒரு காலேஜ் கிடச்சிருச்சுன்னா அதை விட அப்வோர்டு மூவ்மெண்ட்லாம் போகணும். அப்போ எப்போ டிஎஃப்சிக்கு போகணும், டிஎஃப்சிக்கு போனால் என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு கல்லூரி இப்போ நம்ம ஒரு 100 சாய்ஸ் வைக்கிறோம், அதில் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, அப்புறம் மறுபடியும் அப்வோர்டு மூவ்மெண்ட்லாம் போகிறது எப்படி, டிஎஃப்சி சென்டருக்கு போகணும், இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. அதுக்கு உங்களோட கூட இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதில் நீங்கள் ப்ரீமியமில் சேர்ந்துக்கலாம். இது வேணுங்கிறவங்க சேர்ந்துக்கலாம். நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்தலை, விருப்பம் உள்ளவங்க சேர்ந்துக்கலாம். இதிலேயே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக சேர்ந்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக இந்த காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் BLSC டிசைன் அண்ட் டெக்னாலஜி மொத்தம் 36 சீட்டு + 7.5 சீட்டு, 3 சீட்டு. இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு கட்டாயமாக, இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்.
அடுத்ததாக ட்ரிபிள் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு கட்டாயமாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக ஐடி டிபார்ட்மெண்ட் 105 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 9 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு கட்டாயமாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தம் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்களுக்கு கட்டாயமாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 2 சீட்டு இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள உள்ளவங்க கட்டாயமாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 650 சீட் இருக்குது. இது போன வருஷத்தின் அடிப்படையில் நம்ம போட்டிருக்கோம். இந்த வருஷம் எவ்வளோ சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது ஜூன் 29 தெரிஞ்சிடும். மொத்தம் 601 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களும் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எல்லா போர்டு மாணவர்களும் எடுக்கக்கூடியது. கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங்கில் 601 சீட்டு 7.5 சீட்டு 49 சீட் இருக்குது. மொத்தமாக 650 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா மட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக இந்த கல்லூரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நேரடியாக நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம். இன்றைக்கி தான் கேட்டேன் ஃபோன் பண்ணி. அதுக்கு அவங்க சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வரும்போது 88,000 ரூபா ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அதே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 2 லட்சம், அதுதான் முடிஞ்சு போச்சே, அதை விட்டுருங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1,25,000 வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. 1,25,000. காலேஜ் ஃபீஸு 88,000. கிட்டத்தட்ட அரௌண்ட் உங்களுக்கு 2 லட்சம் வந்துடுது. நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 கம்மி பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வருஷம் உங்களுக்கு 50,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுவிடுவாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் உங்களுக்கு ஒரு 25,000 வருஷம் கம்மியாகும். அதே போல் நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியிலே படிச்சிருந்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா பணமும் வரும். அடுத்ததாக இங்கே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பார்க்கணும். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் ரொம்பவே நல்ல ரிப்போர்ட்டாக இருக்குது. குறிப்பாக கிட்டத்தட்ட 2021 25 அந்த பேஜை பார்க்கையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு சேலரி பேக்கேஜ்னு பார்க்கும்போது 47 லட்சத்துக்கு ஹையஸ்ட் பேக்கேஜே 47 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. சிங்கிள் ஆஃபர், ஒரு ஆஃபர் வாங்கினவங்க 268 பேர், டியூயல் ஆஃபர் வாங்கினவங்க 82 பேர், குறிப்பாக ட்ரிபிள் 3 ஆஃபர் வாங்கினவங்க 16 பேர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நிறையா என்ன வாங்கியிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்கங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட வெப்சைட்டில் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. 83% இருக்குது பிளேஸ்மெண்ட். மொத்தமாக ஒரு கல்லூரியில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 83% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்குங்கிறது ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுது. அதே போல் ஏன்னா இது ஒரு தென் மாவட்டத்தில் இருக்குது, மதுரையில் இருக்குது. மதுரையில் இருக்கிறதுலையுமே பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அதை நம்ம பாராட்டணும். இப்போ சென்னை கோயம்புத்தூரில் போய் படித்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போகுது. சென்னை கோயம்புத்தூரில் படித்தவனே வேலை இல்லாமல் ரோடாக அலையிறான். அப்படி இருக்கையில் மதுரையில் வந்து பிளேஸ் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே வேலையில் அடுத்து உங்களுக்கு ஹர்ஷினின்னு ஒரு பொண்ணு 8 லட்சத்துக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க. இது எல்லாமே அவங்க வெப்சைட்டில் 8 லட்சம் 47 லட்சம் 9 லட்சம் 47 லட்சத்துக்கெலாம் பிளேஸ் ஆனவங்களுடைய முழு டீட்டெயிலுமே அவங்களோட வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா நேரில் போங்க, கல்லூரியை போய் பாருங்கள், நேரடியாக இங்கே விசிட் பண்ணுங்கள். அந்த நம்மளுடைய மதுரை மாவட்டம் மட்டும் இல்லை, மதுரை, திண்டுக்கல், இந்த பக்கம் சிவகங்கை, அப்படியே சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டை சுற்று வட்டாரங்களில் அந்த விருதுநகர் சுற்று வட்டாரம், அப்படியே அந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களே இந்த கல்லூரியை போய் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்துருப்பீங்க, சேர்ந்துருப்பீங்க. சில பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த கல்லூரியுடைய அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் பார்க்க போகையில் ரொம்ப நல்லாவே இருக்குது. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்கணும், எல்லாமே எடுத்து பார்க்கணும், பார்த்தா தான் புரியும். அடுத்ததாக நிறைய கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, விசிட் பண்ணுறாங்க, இந்த கல்லூரியை விசிட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைனலாக இதை ஸ்கேன் பண்ணி இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போயும் ஒரு குழப்பமாக இருக்குது, நம்ம இந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஜெமினிகிட்ட நான் எப்போதும் கேள்வி கேட்பேன். அதில் கேட்பேம்மா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. மதுரை வேலம்மாள்னா தெரியாத ஆளே கிடையாது. இருந்தாலும் கூகுள் ஜெமினிகிட்ட நம்ம கேள்வி கேட்கல இங்கே என்ன சொல்லுதுன்னா, மதுரையில் உள்ள வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சேரலாமா வேணாமாங்கும் போது மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள டாப் 5 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இந்த கல்லூரி முக்கியமான கல்லூரி வேலம்மாள் கல்லூரி. குறிப்பாக வேலம்மாளுங்கிறது அந்த பக்கம் நல்ல பெயர் பெற்ற ஒரு கல்லூரியாகவும் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டை பார்க்கையில் கல்லூரியின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே பிளேஸ்மெண்ட் தான். குறிப்பாக சிஎஸ்சி, இசிஇ, ஐடி இங்கே வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆவரேஜ் பேக்கேஜுங்கிறது 4.5 லட்சத்துலேருந்து 4.92 லட்சமாக இருக்குது. அதிகபட்ச பேக்கேஜுங்கிறது இப்போ 9 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்குது. முக்கிய கம்பெனி நிறையா, சோகோ, டிசிஎஸ், HCL, விப்ரோ, காக்னிசியன் போன்ற மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியெல்லாம் விசிட் பண்ணுறாங்க. துறை வாரியாக பார்க்கும்போது சிஎஸ்சி, இசிஇ, ஐடிக்கு
பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 85% 90% இருக்குது. ஒரு கல்லூரியில் இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் அளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கப்படுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமான ஒரு விஷயம். அது இல்லாமல் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் போன்ற கோர் துறைகளுக்கு ஐடி நிறுவனங்களை விட கேம்பஸ் வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மாணவர்களுடைய உண்மையான ரிவ்யூ ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும், மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும். ப்ளஸ்ஸை பார்க்கையில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் 3வது செமஸ்டரிலிருந்தே ஆப்டிடியூட்டு, கம்யூனிகேஷன், அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இன்டர்வியூ பயிற்சிகள் தீவிரமாக வழங்குகிறார்கள். அகாடமிக் ரிசல்ட் அண்ணா யூனிவர்சிட்டி தேர்வுகளில் நல்ல தேர்ச்சி விகிதம், இது ஒரு அட்டானமஸாக இருக்குது. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா அட்டானமஸுங்கிறனால காலேஜுக்குள்ளேயே அந்த அவங்களோட அகாடமிக்லேயே பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸாம்லாம் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லேப் வசதிகள், கம்ப்யூட்டர் சென்டர், லைப்ரரி மற்றும் ஹாஸ்டல் அறைகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது, சுத்தமாகவும் சிறப்பாகவும் பராமரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. குறைகள் மைனஸ்னு ஒரு காலேஜில் ஒன்று இருக்கும்ல, இங்கே பள்ளி போன்ற கட்டுப்பாடு, கல்லூரி வளாகத்திற்குள் கடுமையான விதிகள் பின்பற்றப்படும், மொபைல் ஃபோன் பயன்பாட்டிற்கு தடைகள் உண்டு, முறையான ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் ஃபார்மல் ட்ரெஸ்ஸு அந்த பண்ணிட்டு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் சேவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்ச்சுரல் கேம்பஸ் லைஃப்னு பார்க்க போகும்பொழுது கொண்டாட்டங்கள், கல்ச்சுரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா போன்ற கேம்பஸ் கொண்டாட்டங்கள் இங்கு மிக குறைவு. படிப்பு மற்றும் பிளேஸ்மெண்ட்டிற்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. கேண்டீன் ஃபுட்டு, கேம்பஸ் உணவகம் ஓகே ரகம்தான், இன்னும் மெனுவை மேம்படுத்தலாம் என்பது மாணவர்களுடைய பொதுவான கருத்தாக இருக்குது. அதனால் இதில் சேரலாமா வேணாமாங்கும் போது என்ன சொல்கிறாங்க, உங்கள் சாய்ஸ் இது வென்றால் தாராளமாக சேரலாம். எனக்கு கேம்பஸ் லைஃபு என்ஜாய் பண்ணாட்டியும் பரவாயில்ல, 4 வருஷம் நல்லா படித்து நல்ல கம்யூனிகேஷன் கற்றுக்கிட்டு முடிக்கும்போது ஒரு நல்ல ஐடி வேலையோட வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காலேஜ் எடுக்கலாம். சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, ஏஐடிஎஸ் எடுப்பவர்களுக்கு யோசிக்க வேண்டியவர்கள், எனக்கு சுதந்திரமான கேம்பஸ்ஸு, ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ஆட்டம் போடணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் ரொம்பவே ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. குறிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த ஒரு காலேஜுக்கு நான் வீடியோ போடல, ஏகப்பட்ட காலேஜ் சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, பிஎஸ்சி, சிஐடி எல்லா நாளும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். போடாத காலேஜே கிடையாது. நல்ல கல்லூரிகள் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு காலேஜையும் பார்த்துருங்க, எல்லாத்தையும் பார்த்துருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.